சப்பாத்திக்கு பச்சை பட்டாணி அரைக்கலாம். ஒரு அலசிட்டு ஊற போட்டுருவோம். நைட் ஃபுல்லாக ஊறணும் இல்லையா? எண்ணெய் ஊற்றலாம்ப்பா. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சாயம் எல்லாமே போட்டிருக்கேன். வெங்காயம் போடுறேன். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டு ஒன்றா கிண்டிட்டு அவ்வளோதான். ஸ்மெல் வந்துருச்சு. கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பட்டாணி கொஞ்சம் நேரம் நான் வெந்நீரில் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு போட்டேன். குக்கரில் ஒரே இதாக போட்டு வேகலைன்னா என்ன பண்ணுறதுன்னு வெந்நீரில் கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சுருந்தேன். பட்டாணியை காஞ்ச பட்டாணி தானே வாங்கினோம், அதனால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு இப்போ அவ்வளோதான். இதை போட்டு மசாலா போட்டுற வேண்டியதான். கரம் மசாலா போட்டுட்டு வெறும் மிளகாத்தூள் தான் போடணும். வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டுட்டு மஞ்சத்தூள், அவ்வளோதான். ஒரு கிண்டி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடணும்னா ஒரு விஷயம் வந்துடும். குக்கரில் ஒரு விசில் விட்டோம்னா வெந்துடும். சோம்பு மட்டும், கசகசாலாம் இப்போ போடுறதே இல்லைல்ல. இந்த முந்திரிக்கு பதிலாக பொட்டுக்கல்ல, முந்திரியெல்லாம் போட வேண்டாம். பொட்டுக்கல்ல இருந்தால் முந்திரி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பொட்டுக்கல்லை மட்டும் போட்டு அரைச்சிக்கலாம். உப்பு போட்டாச்சு, மறந்துட்டேன் தம்பி அப்போ போடுறதுக்கு. தேங்காய், பொட்டுக்கல்லை, சோம்பு 3 அரைச்சதை ஊற்றியிருக்கோம். அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம்னா போதும். தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் 3 பேர் 4 பேர் சாப்பிட்றது தானே, அதனால் போட்டு விட்டாச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு கொதிச்சை மட்டும் வந்ததுன்னா போதும். காயெல்லாம் முன்னாடியே வெந்துருச்சு. இப்போ தேங்காய் போட்டதுக்காக ஒரு கொதிச்சல் வந்ததுன்னா போதும். ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி, தேங்காய் போட்டிருக்கோம்ல அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. சமையல் முடிஞ்சிருச்சு.